ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனா நீடில் ஸ்டுடியோ. இந்த வீடியோவில் ப்ரோச்சஸ் கிளாஸு நம்பர் 3 வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ப்ரோச்சஸ் கம்பி எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே ஒரு டப்பா எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை வந்து வெளியில் எடுத்துட்டு நம்ம வந்து ஹார்ட் ஷேப்பில் வந்து இதை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எக்ஸஸாக உள்ளதெல்லாம் வந்து கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இது எந்த மாதிரி வந்து நான் பெண்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த கம்பி வந்து நம்ம எந்த மாதிரியெல்லாம் வளைச்சி கொடுக்கணுமோ அந்த மாதிரி வந்து வளைச்சி கொடுக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த டிசைன் தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் உங்களுடைய க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி டிசைன் கூட பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து முறுக்கிக்கணும். ஏன்னா அது வந்து லூஸ் ஆகக்கூடாது, அந்த கம்பி கீழே பிடிச்சிருக்கிறது. அதனால தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பெண்ட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு ஸ்டாக்கிங் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த கிளாத்து வந்து நம்ம எந்த அளவுக்கு இழுவ கொடுத்தாலும் நல்லா இழுவ கொடுக்கும். ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே வந்து நான் அந்த கம்பியை வந்து வச்சுக்கிறேன். வச்சு அதை எப்படி இழுத்து நான் வந்து பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக இழுத்து ஸ்விங் த்ரெட்டை வந்து எடுத்து நம்ம இதில் வந்து முடிச்சு போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம பூ கட்டுவோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். ஸோ எப்படி பூ கட்டுவோமோ அதே மாதிரியே பண்ணிக்கணும். ஒரு 2, 3 முடிச்சாவது நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸஸாக உள்ள கிளாத்தெல்லாம் அடியில் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ பெரிய சிசரே வச்சு கட் பண்ணுங்கள். சின்ன சிசர் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஷேப்புக்கு கட் ஆகாது. ஓகேவா? கட் பண்ணிவிட்டு நம்ம இதே மாதிரி வந்து ஒரு 3 பெட்டல்ஸுக்கு ரெடி பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இதை விட சின்ன சைஸ்லேயும் ஒரு 3 பெட்டல்ஸுக்கு ரெடி பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். நார்மல் நீடில் ஸ்விங் த்ரெட் வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேங்கிறத பாருங்கள். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி எடுத்து கொஞ்சம் பெண்ட் பண்ண மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த 3 பெட்டல்ஸுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சின்னதாக இருக்கிற பெட்டல்ஸை ரெடி பண்ணியிருக்கேன் இல்லையா? அதை வந்து எப்படி பண்ணலான்னா அந்த 2 ஃப்ளவருக்கும் சென்டரில் வச்சு பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த 2 ஃப்ளவருக்கும் நடுவில் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரியே அது 3த்தையுமே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கு நடுவில் வந்து நான் ஒரு கிளிப் ஸ்டோன் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை சுற்றி நம்ம ஒரு டிசைன் வந்து கொடுத்துக்கிறோம். இதை சுற்றி ஒயிட் கலரில் பேர்ல் பீட் வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இது வந்து 4mm பீடு. இதை விட சின்ன சைஸும் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் டிசைன் உங்களுடைய க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதே மாதிரியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ரோச்சஸ் கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இதில் எதனா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை சுற்றி ஒரு 4mm பீடும் சுகர் பீடும் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.